ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அத போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவும் கன்சிக்யூட்டிவா போடுறேன். ஃபுல்லா நீங்க பார்க்கணும் அப்டின்னா எல்லா வீடியோஸுமே பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சில லிஸ்ட் பார்த்திருப்போம். இப்ப வந்து நெக்ஸ்ட் இருக்க சில லிஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஹைவேல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எவ்வளோ இதுவா ஓட்டினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 17 to 22 வரைக்குமே நம்மளுக்கு வருது. அது டிரைவிங் கண்டிஷன் பொறுத்து மாறுது. ஆனா மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளன்றப்ப டீசலா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 14, 14.5 சம்டைம்ஸ் வந்து 13 கூட கிடைக்குது. ஸோ மைலேஜ்ல வந்து கொஞ்சம் Hyundai வந்து கொஞ்சம் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் வந்து கம்மியா இருக்க மாரி தான் இருக்கு. மத்த காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து டாப் எண்ட்ஸ்க்கு மட்டும் ஆண்ட்ராய்டு ஒயர்லெஸ் வந்து தரல. கார்ப்ளே. ஸோ நம்ப ஈச் டைம் வந்து நான் ஒயர் கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே குடுத்துட்டாங்க அழகா எல்லாமே. ஒயர்லெஸ் வந்து சார்ஜர் குடுத்துருக்காங்க. ஆனா ஒயர்லெஸ் சார்ஜர் எதுக்கு குடுத்தாங்கன்ற ஒரு மீனிங்கே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நான் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ இல்ல கார்ப்ளேவோ கனெக்ட் பண்ணணும்னா நான் ஒயர் மூலமா தான் வந்து கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. அப்ப எதுக்காக வந்து இங்க ஒயர்லெஸ் வைக்கணும் அப்டின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல அவங்க ஒர்க் அவுட் பண்ணி எதனா ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அது வந்து அபத்தமா இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப. அதுக்கப்புறம் Hyundaiல காமனாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்னோட வந்து பொசிஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் ரீச் பண்றதுக்கு. நம்ம இப்படி ஓட்டுறோம் அப்படின்னா, சின்ன கை இருக்கு அப்படின்றப்ப, அவங்களால வந்து ஸ்டீரிங்ல கை வச்சுட்டே வந்து அடிக்கவே முடியாது. ஸோ கைய எடுத்து தான் வந்து நம்மளால அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரீச் பண்றதுக்கே டிஃபிகல்ட்டா இருக்கா மாதிரி இருக்கு சில பேருக்கு. எனக்கு வந்து விரல் எட்டும். அதனால நான் வந்து ஈஸியா அடிச்சுருவேன். ஆனா சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வந்து அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்ட்டு. ஏன்னா டாட்டால நான் பார்க்கும்போது இந்த இடத்திலேயே இருக்கும் ஹாரன். அவங்க வந்து ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணாலே ஹாரனாவும் ஆக்ட் ஆற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து நான் கவனிச்சதுல வந்து ஒரு இதுவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து பகல்ல ஓகே டீசென்ட்டா இருக்கு. ஆனா நைட்ல வந்து ரொம்ப புவரா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பின்னாடி வந்து லைட் வைக்கல. ஸோ, நைட்ல வந்து நீங்க ரிவர்ஸ் எடுக்குறீங்க அப்டின்னா, வெளிச்சமான இடத்துல எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, எனக்கு தெரியாதனால நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டா பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே பின்னாடி போவேன். ஏன்னா, பிரேக் லைட் எரியும்போது தான் எனக்கு வந்து பின்னாடி இருக்கிற விஷயங்களே தெரியும் கேமரால. ஸோ, நான் எப்பயுமே பிரேக் அழுத்திக்கிட்டே வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காரோட இன்சுலேஷன் வந்து சவுண்ட் இன்சுலேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கா மாரி தெர்ல. இங்க இந்த இடம் ஃபுல்லாவே வந்து அப்படியே ஓப்பன்லயே விட்டுருக்காங்க ஃபுல்லாவே. ஸோ இந்த இடம் ஓப்பன்லயே விட்டனால, கார் டயர் வந்து மேடு, பள்ளம் இந்த ஒரு மாதிரி பம்பியா இருக்க ரோட்ஸ்ல, இல்ல வந்து மண்ணு கொஞ்சம் இருக்கு ரோட்ல அப்படின்றப்ப, கேபின்குள்ள வந்து அந்த சவுண்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டோட்டல் இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கா மாதிரி தான் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டா மட்டும் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கா மாதிரியும் ஒரு இது ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பெடல்ஸ் மிதிக்கிறதுக்கு வந்து இப்ப நம்ம ஆக்சிலரேட்டர் அழுத்துறோம் அப்படின்னாலுமே அதுவுமே ஹை பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ பிரேக்குமே வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கும் உங்களுக்கு அழுத்துறதுக்கு. ஸோ நீங்க ஆக்சிலரேட்டர் அழுத்துறீங்க அப்படின்னா, நீங்க பிரேக் வரணும் அப்படின்னா, இங்கேருந்து கால எடுத்து தான் நீங்க வந்து இப்படி வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்படி ரீச் பண்றதுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைல இருக்கும். பிரேக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்ல வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது எப்படி ஃபீல் ஆகும்னா, பஸ் டிரைவர் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இங்க பாருங்க. எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க இதுக்கு. ஸோ இப்ப நான் மாருதி அதெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆக்சிலரேட்டர் இருக்க இந்த டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கும் எல்லாமே. பட் இது வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேல வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க ஹை டிராஃபிக்ல வந்து கன்டினியூஸா கால மாத்தி மாத்தி ஓட்டுறீங்க அப்படின்றப்ப, உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு முட்டியும், இந்த காலும் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற மாரி ஒரு இது கிரியேட் ஆகும். இன்னொன்னு வந்து ஹைட்டா இருக்கும்போது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஹைட்டா இருக்க எனக்கே வந்து பேனட் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கா மாரி இருக்கும். இப்ப வீட்ல இருக்கவங்க வந்து ரொம்ப குள்ளமா இருக்காங்க அப்படின்றப்ப, இப்படி குள்ளமா இருக்கவங்க வந்து இப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டியரிங் வந்து அவங்க கண்ணுக்கு நேரா இருக்கா மாரி இருக்கு. ஸோ அவங்க எப்படி இப்படி ஓட்டுவாங்கன்ற மாரி இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் பின்னாடி வந்தா கொஞ்சம் நல்ல வியூ கிடைக்கும்னு பார்த்தாக்கா, நம்மளுக்கு வந்து குள்ளமா இருக்கவங்களுக்கு வந்து கால் எட்டல. இப்ப நான் வந்து ஹைட்டா இருக்கேன். எனக்கே வந்து இப்படி போனா கால் வந்து கரெக்ட்டா இருக்கா மாரி இருக்கு. ஸோ குள்ளமா இருக்கவங்க இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சா அவங்களுக்கு காலே வந்து எட்டல இந்த இடம். அந்த விஷயம் வந்து நீங்க இது டிராபேக்ன்னு சொல்லல. சரி, சரி.
டிராபேக்னு சொல்லல. பட் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்றப்ப கரெக்ட்டா வாங்குறீங்கன்னா, ஒரு வாட்டி டெஸ்ட் டிரைவ் பார்த்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா, அது பெட்டரா இருக்கும்ன்ற மாரி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பேனட் கொஞ்சம் லென்த்தாவே இருக்கனால, மேபி பார்க்கிங் சென்சார் வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரியருக்கு மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட் வந்து ஃபுல் டாப் எண்ட் போம்போது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் இருந்திருந்தா மேபி கார எடுக்கும்போதோ, இல்ல ஃப்ரண்ட்ல எதனா வந்து அப்ஸ்டக்கிள் இருந்தாலோ வந்து ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டீரிங்ல வந்து இந்த ராப் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இப்படி பண்ணும்போது வழுக்குது ஆக்சுவலா. இது வந்து கிரிப்பே கிடைக்கல கைக்கு. ஸோ இத வந்து சேஞ்ச் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஓட்டுன 2, 3 பேருமே வந்து அத ஃபீல் பண்ணாங்க. இந்த கிரிப் இல்ல. அதனால நம்ம இங்க ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்றதுக்கு ஒண்ணு வைப்போம். அந்த மாரி வை நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. நம்ம டக்குனு இப்படி திருப்பும்போது இப்படி கை வந்து லைட்டா புடிச்சீங்க அப்படின்னா ஸ்கிட் ஆவுது. ஸோ அந்த கிரிப் வந்து கம்ஃபர்டபுளா இல்லன்ற மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா இங்க வச்சீங்க கை அப்படின்னா, உங்களால வந்து இந்த இதுவுக்கு ரீச் பண்ண முடியாது. நான் நல்லா ஃப்ரண்ட்க்கு போனாலும், இந்த இடத்துல வந்து எனக்கு இடிக்கும். இந்த சீட் இடிக்கும். ஸோ என்னால வந்து இது ஃபுல்லா கம்ஃபர்டபுளா வைக்க முடியல. நான் இப்படி வந்து வச்சா மட்டும் தான் வைக்க முடியும். அதே மாதிரி இத வந்து இப்படி குடுத்துருக்காங்கல்ல, இத நம்ம வந்து இப்படி ஸ்லைட் பண்ற மாரி குடுத்திருந்தா, மேபி எனக்கு ஏத்தா மாதிரி நான் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும்ன்ற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கு சம்டைம்ஸ்ல. ஏன்னா இதுல வச்சுட்டு நீங்க இங்க வச்சா மட்டும் தான் உங்களால கீர் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பின்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சீங்கன்னா, கியர் வந்து போடுறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த விஷயம் வந்து இதுவா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்டினியூஷன் வந்து நாளைக்கு வரும். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ லைனா வந்து அது வந்துட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டே வந்து 6 டூ 8 பிஎம்க்குள்ள என்னோட ஆடியன்ஸ் அனலைசிஸ்ல எந்த டைம் காமிக்குதோ அந்த டைம் வச்சு பூஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் இப்பதான். ஸோ நீங்க பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம வேற எதனா உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. மேபி ஆல்ரெடி கரெக்டா யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ. பை பை. சி யூ.